ஹாய் தோழர்களே, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சொர்க்கம் நஞ்சில் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அவுட்டிங், குட்டி பாபிக்கு, குட்டி ஃபன் எவ்வளோ எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் வசந்த காலம் ஆரம்பிச்சுட்டு கூழ் முடிஞ்சு நீ வெயில் காலம் ஆரம்பிக்கையும் அந்த வசந்த காலம் பூக்கள் எல்லாம் துளிர்ந்த பருவம் இது. நீ அதை கொண்டாடுறது பாபிக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன் இவ்வளவு அவசரமா போற மனுஷன்னா நோன்பு வாரத்தில் எங்களுக்கு போக கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப நேரத்தோட முன்கூட்டி ஒரு பாபிக்கு போட்டு மற்ற நண்பர்கள் தூங்குறாங்க வேலை முடிச்சுட்டு, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து ஜாயின் பண்ணுவாங்க நினைக்கிறோம். போயிட்டு இருக்கு. கடும் சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் கறியை பற்ற வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் காற்று கூட இருந்ததால் கொஞ்சம் பார்த்தா உலகம் உங்களுக்கு கண்ணில் அவங்களுக்கு கரிச்சு ரத்தம் அளவுக்கு பத்து எங்களுக்கு. இந்த இடம் நேரத்தோட புக் பண்ணி இந்த இடத்துல வந்து பாபிக்கு போடுறது தான் பழமையான ப்ரொசீஜர். பட் அவங்க அந்த வின்டர் சீசன் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 12ஆம் மாதத்துலேருந்து ஏப்ரல் வரைக்கும் க்ளோஸ்ட். நாங்கள் எங்களுக்கு தெரியாமலுக்கு அந்த இடத்துக்கு வந்தோம். இனி இடம் ஆல்ரெடி க்ளோஸ்லி இருக்கிறதால எங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கல, ரெடியாகி வந்துட்டோம். இனி நாங்கள் அவங்களோட சாமான் யூஸ் பண்ணாமல் நாங்கள் கொண்டு வந்த சாமானை யூஸ் பண்ணி பாபிக்கு போகிறது ரெடி ஆகிட்டு இருக்கோம். இனி ஜப்பானீஸ் யாராலும் கண்டு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் எங்களை வந்து இந்த இடத்த விட்டு போக சொல்லி என்ன நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. வெயிட் பண்ணிக்கிறோம். தோழர் மும்முரமாக நெருப்பை பற்ற வச்சுக்கிறீக்கார். இன்னும் ஒரு தோழருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிறீங்க. இனி அவர் வந்து ஜாயின் பண்ணி கொள்வார். இல்லை கொஞ்சம் பத்தட்டும் தோழர். இது வந்து இறைச்சி அரைச்சி கீல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து மீட் கீல்ஸ் தானே இது, சரியா? தனி இறைச்சி நாங்கள் மசாலாவில் போட்டு பெருக்கி நாங்கள் அடுப்பில் கூட பண்ணல. காத்தால கடும் நெருப்பு பத்து செஞ்சுக்கலாம் இருக்கீங்க. ஆனால் எப்படித்தான் நெருப்பு பார்த்தினாலும் நாங்கள் கோழியை அழகா சுட்டெடுப்போம். காத்துக்கு இருந்த தோழர் ஒருத்தர் இப்பதான் வாரார். தோழர் பரசாத்தும் தோழர் முஸ்னி அவங்களும் நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கு இந்த பாபிக்யூ பார்ட்டியில் இணைஞ்சு கொண்டிருக்கோம். நீங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கி உங்களுக்கு பார்த்த விளங்கும். பரசாத் சார் எங்கி தேஸ்கா காற்று கடும் பலமாக இருக்கி. காற்றோட சேர்த்து காற்றால கூழ் வழங்குது கடுமையாக. நாங்கள் பாபிக்கு போட்டுட்டோம். சாப்பிட்றதுக்கு இருக்கோம். நீ காற்று கூடங்கிறதால தீஞ்சாப்பா இருவாங்க. ஆனால் தீய இல்லை, தோல் தான் தீஞ்சிருக்கு. நாங்கள் தோல் உரிச்சு இப்படி சாப்பிட போகிறோம். அழகா வந்து கணக்கான பருவத்தில் வெந்தங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், பொன்னிறத்தில் அழகா உள்ளுக்கு பச்சை இல்லாமல் அழகா இருக்கு. நீங்களும் இன்ஷால்லா ஜப்பானில் இருந்தால் எங்களோட வந்து ஒரு நாளைக்கு பாபிக்கு போடுங்க. கட்டாயம் இதே பருவத்தோடு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ்.
தோழர் நினச்சபடியே பாபிக்கு போட்டு சாப்பிட்டோம். கொஞ்சம் கூல் இன்றைக்கு பரவாயில்லை. அதனால் நாங்கள் எங்களோட பயணத்தை சிறப்பாக செஞ்சுட்டு கடும் குயிக்காக முடிச்சிட்டோம். மலை சார்ந்த அழகான இடம் உண்டு. அதோட குட்டி கூதலோட டேம் உண்டு. அசிகாக்கா டேம்னு சொல்கிறது. ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி. இப்போ தண்ணி இல்லாதால தண்ணி விரல்ல ஸ்டோப் பண்ணிக்கி இலை உதிர்ந்த நிலையில் காணப்படுற மரங்கள் வந்து சக்குரா மரம் சொல்லி சொல்கிறேன். வார மாதங்களில் இது ஃபுல்லாகவே தனி வெள்ளை பூ மட்டும் தண்ணிக்கு விலை இல்லாமல் தனி பூ மட்டும் தண்ணிக்கு உங்களுக்கு பார்த்த விலங்கு முன்ன மொட்டு விளங்குதா இல்லையான்னு இன்னைக்கு விலங்கல் மொட்டு வந்திருக்கு. இன்னைக்கு மொட்டுகள் வார மாதங்களில் தனி வெள்ளை பூ மட்டும் தண்ணிக்கு விலை இல்லாமல் இருக்கு. சக்குரா மரம் சொல்லி சொல்கிறது கடும் ஃபேமஸ் இங்கே. ஜப்பான்லேயும் 4ஆம் மாதம் வசந்த காலத்தில் பூக்குன்ற காலம். அதை நீங்கள் அதுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ கட்டாயம் போடுவோம். வார மாதம் அழகாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நாங்கள் இத்துடன் எங்களுடைய இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.